பிடியதன் உருவமை குளமுக்கு கரையொடு வடிகொடு தனதலை வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுப்புடைய வடிவினர் பயில்வழி வளமுறை இறை அருள் தரும் சிவகாமி சமேதா நடராஜமூர்த்தி திருவடியை வணங்கி அஷ்டசக்தி நிர்வாகத்திற்கும் கண்மநேகத்தில்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன். கன்னிராசி. காலப்புருஷனுக்கு 6 ரொம்ப பாதிப்பெல்லாம் கடந்து எல்லா சனீஸ்வனுடைய தாக்கங்கள்லாம் குறைந்து மனம் நிறைந்து இருக்கக்கூடிய ராசி கன்னிராசி. இப்பதானே குரு போயிடுச்சுக்குது. இப்பதானே மிதனத்துக்கு மேலே ரிஷபத்துல தான் இருந்தாரு. உங்க வீட்டை 5ஆம் பறவை பார்த்தரல, உங்க ராசிக்கு 9ல தான் இருந்தாரு. அப்ப அதோடவே நீங்க சேர்ந்து வந்துடலாம்ல, என்ன தொழில் செஞ்சாலும் சேர்ந்தோம், எதா இருந்தாலும் அப்படியே கொடுத்து உதவும். அப்படிப்பட்ட ராசி கன்னி. அப்ப கன்னி எல்லா வகையிலும் ஒரு சிறப்பை கொடுக்கும். எது செஞ்சாலும் பற்றுதலோட உரிமையோடு செய்யும். அது கணவன் மனைவி உறவு, தாயினுடைய உறவு, அந்த வம்சங்கள், அந்த வழிபாடுகள், தொழில் ரீதியா அந்த குழந்தை பாக்கியம், திருமண வைபவங்கள், மங்கள காரியங்கள் எல்லாமே இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சுப காலங்கள் தான். யாருக்கு? கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம். இதுவரை நல்லாவே நீங்க பண்ணிக்கணும். அப்படியே டிவைடிங்கா பிரிச்சுக்கணும். 180 டிகிரி கூட நீங்க வச்சுக்கலாம். 180 டிகிரி என்னன்னா கும்பமும் சிம்மம் தான் இருக்குது. அப்படியே அங்கிட்டு அப்படி வச்சுக்கலாம். அப்படியே அதுக்கு கீழே வரும். கிட்டத்தட்ட ஒரு 6 ராசி நல்ல 6 பாவம் நல்ல பாவங்களா அமைஞ்சுக்கிடுச்சு, நேச்சுரலாவே அமைஞ்சுக்கிறது. அந்த வகையில கன்னிக்கு உங்களுக்கு வேண்டிய தொழில் என்ன வேணாலும் செய்யணும். உங்க திசை பத்தி தான், உங்களுடைய ஜாதகம் தான் மெயின். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா கன்னிக்கு உங்க தொழில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், ஜெராக்ஸ், ஐஆர்எஸ், ரயில்வே, பேங்க், சொசைட்டி, பெட்டிக்கடை, வெளிநாடு, வெளி உலக வாழ்க்கை, எல்லா ஏஜென்சி, எல்லா வகையிலையும் நீங்க எடுத்து செய்யும்போது புதிய நிறுவனம் ஆரம்பிக்கிறது, புதிய கடை ஸ்தாபிக்கிறது, புதிய கடை ஸ்தாபிதம் பண்ணுறது, ஒரு ஸ்டேஷனரி கடை, இந்த ஸ்கூலுக்கெல்லாம் வாங்குறோம்ல அந்த மாதிரி ஸ்டேஷனரி கடை, பேக்ஸு, எந்த கடை வேணாலும், ரைஸ் மில் கூட வைக்கலாம், மாவு மில் கூட வைக்கலாம். மாவு மில் கூட உங்களுக்கு, ஏன்னா கன்னிக்கு எல்லாமே கடந்து ஸ்டாண்டர்டைஸ் நிலராசி, எதை வந்தாலும் பொறுக்கக்கூடியது, எதையும் தாங்கக்கூடியது கன்னிராசி. இப்படி தொழில் செய்வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வீட்டுல எந்த சாதகம் நல்ல யோக பலம் பெற்ற நல்ல ஒரு தொழில் தொழில் அதிபதியா பாருங்க. அதுல எந்த மாற்று கருத்தாலும் இல்லை. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உங்க ராசிக்கு குரு 10ல, சனி 7ஆம் பறவை பார்க்கிறாரு, ராகு 6ல இருக்காரு. அப்ப கண்டிப்பாக அவங்க எல்லாமே உங்களுக்கு நட்பு ரீதியாக இருந்ததுனால, அப்போ சனி திசையில ராகு புத்தி, இல்ல ராகு திசையில சனி புத்தி, இல்ல புதன் திசையில ராகு புத்தி, இப்படியெல்லாம் டேம்சன் வந்தா தான் சிறப்பு. கன்னிக்கு புதன் திசையில குரு புத்தி வந்தா அவுட், இல்ல புதன் திசையில குரு புத்தி, குரு திசையில புதன், ரெண்டுமே அவுட் தான். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அப்படிப்பட்ட இடம். அதனால நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டு 2026. ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு 2026. எனவே உங்களுக்கு வேண்டிய தொழிலை மட்டும் கவனம் செஞ்சுட்டு. ஓகே. அடுத்தது
நல்ல 2026 எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லை, எல்லா கோள்களும் உங்களை பார்க்கறதுனால கன்னிக்கு 52%.